ரிசர்வ் வங்கி பெயரில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக தமிழ்நாடு முழுக்க சிபிசிஐடி அதிகாரிகளால் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த முறைகேட்டாளர்கள் உங்ககிட்டயும் மோசடி செய்ததாக நீங்க பத்திரிகை செய்தி நடத்தினீங்க. தமிழ் வேள்வி நடத்தணும்னு சொல்லிட்டு தேசிங்கராஜா சேலம் என்பவர் எங்களிடம் ஒரு ஆவண ஃபைல் காட்டுறாரு. அந்த ஆவண ஃபைலில் வந்துட்டு 1 லட்சம் கோடி இருக்கு. இந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய பணம் ரிசர்வ் வங்கி தான் எங்களுக்கு வந்துட்டு வழங்குறாங்க. வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களோட பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்திய தமிழர்களுக்கோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய பணத்தை எதுக்கு அவங்க எப்படி கொடுப்பாங்க? அந்த பணத்தை எவ்வளோ கட்டினா எவ்வளோன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 200 பேர் கட்டினீங்கன்னா 200 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் உங்களுக்கு உங்கள் பெயரில் வந்துன்னு சொல்லிட்டு வெவ்வேறவங்களோட அந்த பதிவுகளை காட்டுறாங்க ரிசர்வ் வங்கி ஆவணங்கள். அந்த சமயத்தில் எவ்வளோ கொடுக்குறீங்க? அடுத்தடுத்து 4 நாளில் 4.5 லட்சம் ரூபாய் கொடுத்தா 200 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு பாலாஜிங்கிறவனை கூட்டிகிட்டு வந்துட்டு பேச வச்சு. தமிழ்நாடு முழுக்க ஒரு ரெய்டு நடத்தப்படுது. அதில் வந்து இந்த சுவாமிநாதன் இவங்க பல பேர் கைது செய்யப்படுறாங்க. சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து பணம் கேட்டு தான் இந்த கைதியை நடத்திருக்காங்க. அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் சொல்லிட்டு இருக்கதா ஒரு தகவல் இருக்கு. இது பலமுறை சொல்கிறாங்க. நான் போட்ட வீடியோவே எனக்கு எதிராகவே அவருடைய நபருக்கு அனுப்பி பணம் கேட்டதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ நான் ரமேஷ் கண்ணனை நேரடியாக கேட்குறேன். அவங்க வந்து அந்த பேப்பரில் அறிவிச்சாங்க இல்லைங்களா, பல முகங்களை போட்டு அத்தனை முகங்களோட காணொலி எடுத்து ரமேஷ் கண்ணன்கிட்ட நான் பணம் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லுங்க. ஏமாத்திரவனை ஏற்று கேள்வி கேட்கக்கூடிய திறனும் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்த்துக்க. ஒன்று யோசிக்கலாம். நீங்கள் பேசினதுக்காக விழிப்புணர்வு கொடுத்ததுக்காக 10 கோடி ரூபாய் அவர் கேட்டார். 2 பேர் சாட்சி சொல்ல ஆள் இருக்குன்னா நீ சாட்சியாளுக்களை வச்சுக்கிட்டு தானே நீ மிரட்டுற. அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அம்மா வணக்கம். வணக்கங்க ஐயா. ரிசர்வ் வங்கி பெயரில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக தமிழ்நாடு முழுக்க சிபிசிஐடி அதிகாரிகளால் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த முறைகேட்டாளர்கள் உங்ககிட்டயும் மோசடி செய்ததாக நீங்கள் பத்திரிகை செய்தி நடத்தினீங்க. சில தகவல்களை நமக்கும் அனுப்பிச்சிருந்தீங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சு? எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? ரிசர்வ் வங்கி மோசடி அப்படின்னா ரிசர்வ் வங்கி ஆவணங்களை கொடுத்து எனக்கு வந்து பொதுவெளியில் நான் பயணிச்சிட்டு இருக்கிற ஆன்மீக அறக்கட்டளை தமிழ் வேத வளர்ச்சி, தமிழ் வழிபாட்டு உரிமை மீட்க செயல்படக்கூடிய எங்களிடம் தமிழ் வேள்வி நடத்தணும்னு சொல்லிட்டு தேசிங்கராஜா சேலம் என்பவர் நேரில் என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து தொடர்பு கொண்டு பேசினார். இது எப்போ அழைக்கிறாருமா? அது 2018. நாங்கள் வந்து 2018 முதல்ல உங்களுக்கு வந்து அவங்க ஃபோனுக்கு அலைபேசிக்கு அழைக்கிறாரு. ஆமாம், 2017 18 அந்த காலகட்டத்தில் அழைக்கிறாரு. நாங்கள் 2016 வெளியில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். 14 தான் அறக்கட்டளை பதிவு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 5 ஆண்டுகளாக பயிற்சி கொடுத்து நாங்கள் வந்து மக்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ் வேத பயிற்சி எங்கேயுமே கொடுக்கலங்கிறதுனால நாங்கள் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். 2018 உங்களுக்கு வந்து அழைப்பு எடுக்கிறாரு. என்ன சொல்றாருமா? எங்கள் அலுவலகத்துக்கு வந்து தமிழ் வேள்வி நடத்தி கொடுங்கன்னு அழைக்கிறாரு. பெருமாள் வேள்வி நாங்கள் நடத்துவோம் ஊருக்கு. அதில் வந்து எங்களுடைய எண் இருந்துச்சு. அதை வந்து பார்த்துட்டு நாங்கள் அழைக்கிறோம்னு சொன்னார். சரி, சேலமே தான் அவர். நான் சேலம் மாவட்டம் மேச்சேரி. அறக்கட்டளையில் ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே நாங்கள் அந்த காலகட்டத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே. அறக்கட்டளை வளர்ச்சிக்காக தமிழ் வேள்வி நடத்தணும், தமிழ் வழிபாட்டு உரிமை மீட்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். வேறு எந்த நோக்கம் எங்களுக்கு கிடையாது. சரி, அந்த இடத்துல போயிட்டு அவருடைய அலுவலகம் சுந்தர்லாஜ் என்ற முகவரி, அந்த இடத்து பேர் சுந்தர்லாஜ்னு சொல்லிட்டு பேருந்து நிறுத்தம் சென்னை பாதையில் இருக்குது. சேலம் டு சென்னை பாதை. அந்த இடத்துல அவரோட அலுவலகம் இருக்குது. அதுக்கு போய் தமிழ் வேள்வி நடத்தி கொடுத்துட்டு வந்த பிறகு எங்களிடம் ஒரு ஆவண ஃபைல் காட்டுறாரு. அந்த ஆவண ஃபைலில் வந்துட்டு 1 லட்சம் கோடி இருக்குது. அதில் அவர் காட்டின அந்த ஆவணத்தில் ஒரு சில பேர் அதில் வந்து இருக்கிறாங்க. அதில் ஸ்டான்லி அப்படின்றவரும் இப்போ தொடர்பு கொண்டு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசினார். அந்த ஆவணங்களை காட்டி இந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய பணம் ரிசர்வ் வங்கி தான் எங்களுக்கு வந்துட்டு வழங்குறாங்க. அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்களோட பணத்தை ரிசீவ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்தியா வல்லரசாகிறதுக்காக ஒரு வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை, வெளிநாடு வாழ் தமிழர்களோட பணத்தை ரிசர்வ் வங்கி வந்துட்டு அதை வரவழைச்சிருக்கு. ரிசர்வ் வங்கி மூலம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் பணத்தை எதுக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் கொடுக்கணும்? வெளிநாட்டில் இங்குள்ள முதலாளிகள் இன்வெஸ்ட் பண்ண கருப்பு பணத்தையே சொல்கிறாங்களா?
அப்படி சொல்லல. எங்ககிட்ட சொன்னது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களோட பணத்தை இங்க இந்திய மக்களுக்கு வந்துட்டு வழங்குறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து கொண்டு வந்தாச்சு. அப்துல் கலாம் இருக்கும்போதே கொண்டுட்டு வந்துட்டாரு. அந்த பணத்தை தான் தமிழ்நாடு வல்லரசு ஆகிறதுக்கு தமிழ்நாடு ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறதுன்ற தகவலை தான் எங்களுக்கு தராங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்துட்டு இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்ட கையெழுத்தின்படி வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களோட பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்திய தமிழர்களுக்கோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய பணத்தை எதுக்கு அவங்க எப்படி கொடுப்பாங்க அந்த பணத்தை? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி ஒரு கேள்வின்ற விழிப்புணர்வுக்கே நாங்கள் இப்போ தானே வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியாதுல்ல அப்போ. அதனால சரி அப்போ அந்த மாதிரி ஒன்று சொன்னாங்க. இன்னொரு வார்த்தை வந்து வெளிநாட்டில் நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறோம், அதன் மூலமாகவும் வருது இதன் மூலமாகவும் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி சரி நம்ம வந்து எவ்வளோ கட்டினா எவ்வளோன்னு சொல்கிறாங்க. அதாவது 1 கோடி ரூபாய் ஒரு நபருக்கு வரும். அதுக்கு வந்து ஆவண செலவுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும். ஒரு 100 பேர் பணம் வந்து ஃப்ரீ தான், ஆவண செலவுக்கு மட்டும் தான் 1 லட்சம். ஆமாம், 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி கிடையாது. 1 கோடி உங்களுக்கு தரப்போகிறோம், நீங்கள் டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுங்க. ஆமாம், நாங்கள் டெல்லி போகணும், எங்களுடைய பயண செலவு இருக்குது, ஆடிட்டர் செலவு இருக்குது, அதுக்கான வைக்கக்கூடிய வழக்கறிஞர் செலவு இருக்குது. அப்படின்றதுக்கான செலவுகளுக்காக நீங்க நியாயமா கேட்டிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் போதும். நியாயமா கேட்டிருக்காங்க நீங்க சொல்றீங்க. டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டெல்லிக்கு போயிட்டு வர செலவு டாக்குமெண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் நியாயமா தான் கேட்குறாங்களோன்னு நம்பிட்டு 1 லட்சம் எங்களால் கட்ட முடியாதுங்க ஐயா. நாங்கள் ஏதோ வந்துட்டு வேள்வி நடத்துகிறவங்க, வேள்வி பயிற்சி கொடுக்கறதுக்கு ஏழை எளிய மக்கள் எல்லாம் அவங்க உழைக்கிற உழைப்பை போட்டு வளர்த்திட்டு இருக்கிறோம். எங்களால் முடிஞ்சது 100-200 போட்டு வளர்த்திட்டு இருக்கிறோம். எங்களால் 1 லட்சம் கட்டுற அளவுக்கு ஒருத்தரால் முடியாதுன்னு சொல்லி சொன்னோம். 100 பேருக்குரியது எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொரு லட்சம் ரூபாய் கட்டினீங்கன்னா 1 கோடி ரூபாய் கட்டலாம். 1 கோடி ரூபாய் கட்டினா 100 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் வருது. அதே மாதிரி 200 பேர் கட்டினீங்கன்னா 200 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் உங்களுக்கு உங்கள் பெயரில் வந்து அறக்கட்டளை பெயரில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறவங்களோட அந்த பதிவுகளை காட்டுறாங்க. ரிசர்வ் வங்கி ஆவணங்கள், இவருக்கு இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், இவளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் எங்கள் மக்கள் நிர்வாகிகளோட குழு கூட்டம் போட்டு அவரையே நீங்களே அவங்ககிட்டயே பேசுங்கன்னு சொல்லிட்டு பேச வைக்கிறோம். அதுக்கு அதன் பிறகு நிர்வாகி எல்லாமே 2018 நடக்குது. ஆமாம், 17-18 சரிங்க அது நடக்குது. நிர்வாகிகளோட பேசும்போது எங்களால் 1 லட்சம் கட்ட முடியாது, ஆளுக்கு 5000 ரூபாய் அப்படி கட்டினா அதையே டிவைட் பண்ணி பிரித்து கொடுத்துருங்க, என்ன கிடைக்குதோ வார வட்டி தென வட்டி வாங்கிட்டு சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே வாரம் ஆனால் வார வட்டி கட்டுறதுக்கே போகுது. அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் கிடைச்சிட்டா பெரிய கல்வி கல்லூரி அந்த பிரச்சனைக்கு அது உதவும். ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் அந்த ஒரு 5000 நீங்களே வசூல் பண்ணுறீங்களா? 5000 ரூபாய் நிர்வாகிகளோட சேர்ந்து தான் முதல்ல அந்த குழு மீட்டிங்கே போடுறோமே. நம்ம தனிப்பட்ட முறையில் சத்தியபாமா மட்டும் வசூல் பண்ணலை. அறக்கட்டளை நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும், கேரளா இடுக்கி மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாடு தமிழர்கள் குடியேறி தேயிலை எஸ்டேட்டில் கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுள்ள நிர்வாகிகள் எல்லாருமே நாங்கள் வந்து நிர்வாகிகளாக சேர்ந்து தான் எல்லாமே நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு 5000 ரூபாய் சரி வசூல். எத்தனை பேர் தராங்க? முதல்ல ஒரு 100 பேரா, ஒருத்தருக்கெல்ல 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேருமே தராங்களே. சரி நல்ல விஷயத்துக்கு தான் தரப்போகிறாங்களே. 5000 பெரிய தொகை இல்லை. ஆமாம், அதுவுமே ஒரு கந்தெடுத்த குடவங்களுக்கு அல்லது 1 வார உழைப்பு, தேயிலை காட்டில் 1 வார உழைப்பு இருந்தால் அந்த தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தராங்களே. கேரளா மக்களுக்கு தர முடியுமான்னு கேட்குறோம். நான் இந்தியா முழுவதும் தரலாம். ஏன்னா ஒரு கேள்வி இருக்குல்ல, தமிழ்நாட்டில் நம்ம அறக்கட்டளை பதிவு இருக்குது, கேரளா மக்களுக்கு கேரளா முகவரியில் கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பணத்தை வந்து அங்கே வழங்குறதுக்கு தடை வராதான்னு கேரளா நிர்வாகிகள் கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் தடை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்களே வந்து கேரளாவில் பேசுங்க, பணத்தை வாங்க தானே போகிறோம், என்ன தடை, கொடுத்ததான் தடை அப்படின்றது இப்போ தானே தெரியுது. இவங்க வந்து அங்கேயும் ஆறுமுகம் தேசிங்கராஜா அப்படின்றவர் கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டுட்டு பேசுகிறாங்க. மக்களும் சரி அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இவங்க பதில் சொல்கிறாங்க. அவங்களே நாங்கள் கட்டுறோன்னு சொல்கிறாங்க. கொடைக்கானல் கேரளா வந்து கூட்டம் போடுறாங்க, பேசுகிறாங்க. பணமும் அவங்களே கட்டுறாங்க. அம்மா கட்டலாம் அப்படின்னு என்கிட்ட கொடுக்குறாங்க. நாங்களும் வாரம் பணம் கொடுக்கறதையும் நிறுத்த முடியல. மக்கள் கொடுக்கும்போது நம்ம கட்டிட்டு அவங்களுக்கு கட்டியாச்சுன்னு சொல்லிட்டு
அவங்க இது எல்லாமே வந்து வங்கி கணக்கில் கொடுக்குமா இல்லை கேஷாக கொடுக்குறோம்? அந்த 17, 18 எல்லாமே கையில தான் வாங்குவாங்க. ஓ, வங்கி கணக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் எப்படி மக்கள் வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க? வந்து மக்களும் அவங்கவுங்க நிர்வாகிகள் மூலமா எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அதுக்கு இவங்களும் ஒரு ஆவணத்தில் இப்போ உறுப்பினர் கையெழுத்து வந்து என்னோட அறக்கட்டளை உறுப்பினர் கையெழுத்து போட்ட அந்த ஃபார்ம் இருக்கு. ஒவ்வொரு முறை பணம் வாங்கும்போது அதுக்கான ஆவணத்தை கொடுத்துருவாங்க, டாக்குமெண்ட்டை. கொடுக்கல, ஒரு 6 மாதத்துக்குள்ள இந்த பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து ஒரு 1000 பேர்த்து பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோம். வாரன்ட்டு ஒரு 1000 பேர் 5000. ஆமாம், வாரத்தில் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்ட்டு வந்துட்டு எங்கள் வீட்லேயே ஒரு டைரியில் மட்டும் நான் எழுதிட்டு அதுக்கு அவர் கூட்டிகிட்டு வரவங்க கிட்டத்தட்ட 1000 பேர் 5000 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கீங்க. கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 6 மாதம் ஆகும் இது வரதுக்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு 6 மாதம் தூக்கி போட்டாங்க. இப்பயும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு அடுத்த இந்த செலவு இருக்குது, இந்த செலவு குரல் பதிவு போடுவாங்க. அந்த குரல் பதிவு எல்லாமே காட்பாடி ஜெயராஜ், அந்த இப்போ ரமேஷ் கண்ணன் சொல்லிட்டு அவர் ராமநாதபுரம், அவர் வந்து இந்த தேதியில் பணம் வந்துடும்னு அவர் வீடியோ வெளியிடுவார். அந்த வீடியோ வந்துட்டு எங்களுக்கு அனுப்புவாங்க. இவங்க ஒரு ட்ரஸ்ட்டு, இவங்க தான் நமக்கு பணம் வந்து இவங்களுக்கு போல தான் நம்மளுக்கு வருது. இவங்கெல்லாம் எங்களோட ராமநாதபுரம் ரமேஷ் கண்ணெல்லாம் இதில் இருக்காரு. அவரும் அந்த காலகட்டத்திலேருந்தே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அப்துல் கலாம் அவரோட அந்த ஃபோட்டோவும் அந்த அவர் கொடுத்த ஆவணத்தில் இருக்குமே, அவரோடதெல்லாம் இருக்குது அவரோட ஆவணத்தில். அந்த மாதிரி போட்டு அவங்க நண்பர்கள் உதவிக்கரங்கள்னு சொல்லிட்டு அவங்க மக்களுக்கு வெளியிடுற அந்த தகவலை அனுப்பும்போது உங்களுக்கும் இந்த டிடி வரும், நீங்கள் இந்த பணம் கட்டினா தான் வரும் அப்படி சொல்லி கேட்பாங்களே. சரி, நாங்களும் கொடுத்துக்கிட்டே வந்துட்டோம். அப்போ கொரோனா காலகட்டம் வந்துச்சு, கொரோனா பொது முடக்கம். அதனால் எல்லோரும் மேலே இருக்கிற தலைமை பயனாளிகள் சில பேர் இறந்துட்டாங்க. மறுபடியும் ஆவண செலவு பண்ணால் தான் அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தரை போட்டு பணத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இனிமேல் உங்களை நம்பலை, நீங்கள் வேறு யார்கிட்ட கட்டணுமோ கூட்டிகிட்டு போங்க நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லும்போது அந்த கிருஷ்ணகிரி பாலாஜின்றவரை அடையாளம் காட்டினாங்க. ஆத்தூர் முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் அடையாளம் காட்டினாங்க. இவங்க எல்லாமே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரோக்கர்ஸா இவங்க யார்? அவங்க வந்து ரிசர்வ் வங்கிக்கு போயிட்டு செயல்பட்டுட்டு வரக்கூடிய ஆடிட்டர் போல் இருக்கிறவங்க. ரிசர்வ் வங்கிக்கும் இந்த முகரக்கட்டையெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் ஆறுமுகம் வீட்டுக்கு வந்து நேர்லேயே வந்து அவங்க வந்து ஆங்கிலத்திலே பேசுவாங்க, ஆங்கிலத்திலே எல்லாம் பண்ணுவாங்க. மக்களை வந்துட்டு சரி என்ன பண்ணுறது, ஏதோ இங்கிலீஷ் பேசினா வந்து போய் சொல்ல மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைங்கய்யா, எங்களுக்கு தமிழ் வேத வளர்ச்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஆங்கிலம் புலமே எங்களுக்கு கிடையாது. அப்போ ரிசர்வ் வங்கியில் என்ன பேசுகிறாங்க, ஹிந்தியில் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இவங்களே அதெல்லாம் கிரேட் பண்ணிட்டு பேசியிருக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு கடந்த ஆண்டு தான் தெரியுமே, அதுக்கு முன்னாடி தெரியாது. அந்த சமயத்தில் எவ்வளோ கொடுக்குறீங்க? அடுத்தடுத்து 4 நாளில் 4.5 லட்ச ரூபா கொடுத்தா 200 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு பாலாஜிங்கிறவனை கூட்டிகிட்டு வந்துட்டு பேச வச்சாங்க. கடைசியாக அது எப்போமா? 2022. 2018 ஆரம்பிச்சு அப்படி மெதுவாக போய் 2022 வந்துருது. ஆமாம், 4 நாள் தான்மா தந்துறேன், கடைசியாக முடிய போகுது. சரி, நாங்கள் நிர்வாகிகளாம் 4 நாள் தானே, இவ்வளோ நாள் 4 வருஷம் காத்திருந்தாச்சு. பல லட்ச ரூபாய் போட்ட மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கு பதில் அந்த 4 லட்ச ரூபாய்க்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? கரெக்டாக 70 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்தாச்சு. அப்போ பேசும்போது கடைசியாக எல்லாம் ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் கடனை வாங்கி கொடுக்குறோம், நகைகளை அடமானம் வச்சுட்டு கொடுக்குறோம். வரப்போகுது நமக்கு 200 கோடி வரப்போகுது. 200 கோடி வருது, மக்களுக்கு கொடுத்துடலாம். நான் சொல்லிட்டேன் 200 கோடி வரலனாலும் சரி, என்ன வருதோ அந்த கடனையும் மக்கள்கிட்ட வாங்க பகிர்ந்தளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் சரி 200 கோடி கொடுக்குறீங்க அப்படின்றத கூட நான் நம்பலை. ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட 5000 வாங்கணுமோ ஒரு 10,000 அளவு கொடுத்துட்டிங்கன்னா கூட நாங்கள் கொடுத்துறோன்றது தான் 4 நாளில் உறுதியாக வருதுன்னா பேசுகிறோன்னு சொல்லிட்டு தேசிங்க ராஜாவும் அழைச்சிக்கிட்டு வந்த பாலாஜி கிட்ட கொடுக்குறோம். கிருஷ்ணகிரி பாலாஜி கிட்ட ஆறுமுகம் வீட்டில் சேலத்தில் வந்து தான் தங்கியிருந்து வாங்கினானே. அதில் வந்து அதுக்கு முன்னாடி பல டீம் கட்டியிருக்கிறாங்க. எல்லாருமே அந்த 4.5 லட்சம் ஒரு 50 பேருக்கு மேலே கொடுக்குறாங்க. அவங்க வெவ்வேறு டீம். அப்போ கொடுக்கும்போது கொடுத்துட்டு அந்த 4.5 லட்சம் கொடுத்த பிறகு அடுத்த நாள் குரல் பதிவு வரும், இன்னும் 2 லட்சம் கட்டணும்ன்ட்டு. அப்போ அடுத்த நாள்லாம் வந்துடும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லாத அதை ரெடி பண்ணி எல்லாருமே அந்த 40-50 பேருமே கட்டணும். இப்படியே வந்துட்டு அந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒரு 22.5 லட்ச ரூபாய் அப்போ வாங்குறாங்க. 2 மாதத்துக்குள்ளே 2 நாளில் வந்து 2 நாளைக்கு மேலே பதில் வராது, காலதாமதம் சொல்ல மாட்டாங்க, 2 நாள் தான் சொல்லுவாங்க.
எல்லாருமே அதனால் இக்கரை நகை வச்சு பத்திரப்பதிவு வச்சு எல்லாத்தையும் வச்சு கட்டுறாங்களே. கட்டின பிறகு 22.5 லட்ச ரூபா கட்டின பிறகும் லேட் ஆகிறதுனால தான் நாங்கள் இதுக்கு மேலே எங்களால் பணம் கட்ட முடியலன்னு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அமைதியாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு பணம் வருதான்னு பார்க்குறோம், வரல. கூட இருந்தவங்களுக்கு மேலே கட்டினவங்களுக்கு. சரி, அது வரைக்கும் கையில் பணத்தை கொடுத்துட்டோம், எதுவுமே ஆவணப்படுத்தலை, எதுவும் போட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து ஆவணப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத இது எப்போ யோசிக்கிறீங்க? 2022 கடைசியாக யோசிக்கிறோங்க. அதுக்கு 2020 அப்புறம் அனுப்புகிற செய்தி குரல் பகுதியெல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியில் இருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இணைய வழி தான் அனுப்ப முடியும், வீட்டில் இருந்தால் கொண்டாந்து நேரில் கொடுக்கலாம், நாங்கள் வெளியில் இருக்கிறோம். அப்போ போராட்டம் இதெல்லாம் பார்க்குறாங்களே, சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அனுப்புங்கிறதுனால தான் இணையவழி பண பரிவர்த்தனை பண்ணுறோம். இணையவழி பண பரிவர்த்தனை பண்ணினது எல்லாமே சேகரிக்கிறோம். அந்த நேரத்தில் நிறைய கையில் வாங்கிக்கிறாங்க, செக்கு வாங்கிக்கிறாங்க, எங்ககிட்டயே செக்கு வாங்குறாங்க. ஆமாம், பணம் வந்துருச்சு உங்களுக்கு, செக் எங்களுக்கு வேணும். ஏன்னா அதில் இத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்ககிட்ட பணம் வந்த பிறகு அவங்க வந்து கமிஷன் எடுத்துக்குவாங்க. அதுக்காக இடையில இருக்கிற தரகர்களுக்கு உங்களுடைய செக்கு கொடுங்க. 40-50 பேருக்கிட்டையுமே வாங்குறாங்க. அந்த 40-50 பேரும் சேலத்தில் என்னோட பணம் கட்டினாங்க. வெள்ளி பணம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பணத்துக்கான கமிஷன் அப்போ நமக்கு தெரிஞ்சது பணம் வரப்போகுதுடா, அதனால கமிஷன் கேட்குறாங்க. ஆமாம், அது கமிஷனுக்கான செக்கு. அதை ஒவ்வொருத்தட்டையும் வாங்குறாங்க. அது இது பெய்டு செக்கா இல்லை வந்து அமௌண்ட் போட்டா இல்லை ஃபில் பண்ணாமலா? ஃபில் பண்ணாமல் வாங்கிடுறாங்க, எம்டி செக்காக வாங்கிடுறாங்க, எல்லாத்துக்கிட்டையுமே வாங்கிடுறாங்க. அப்போ நம்பிக்கை வந்துடுது, பணம் வரப்போகுது, செக் வாங்கிட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுது. வெள்ளிப்பற்றையில் கூலி வேலை செய்கிறவங்க 80 கிலோ 90 கிலோ வெள்ளியெல்லாம் விற்று கட்டியிருக்கிறாங்க. இல்லை, எப்போ இது வந்து ஃப்ராடு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? 2023 தான் கண்டுபிடிக்கிறோம். 2022 சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். 2020 எப்படி தெரிய வரும் உங்களுக்கு ஃப்ராடு அப்படின்னு? அதுக்கு வந்து நான் இப்படி ஆய்வு நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் மூலமாக வந்துட்டு சென்னை ரிசர்வ் வங்கியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த IAS சுந்தரராஜன் அப்படின்றவர் வந்து சந்திக்கிறார் 2023. சந்திச்சுட்டு ஒரு நண்பர் மூலமாக இதை வந்து தேசிங்கராஜா மூலமாக அறிமுகமான அயோத்தியாப்பட்டினம் சுந்தரராஜன் அப்படின்றவர் மூலமாகவே அவர் அறிமுகமாயிட்டு அவர் வந்து உண்மையிலேயே ரிசர்வ் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடியவர். ஆமாம், உண்மையாலுமே கவர்மெண்ட் நடத்துகிற நிர்மலா சீதாராமன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு நண்பரை பார்க்குறேன் நான். அவர் சொல்கிறாரு, ரிசர்வ் வங்கியில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் மூலமாக எடுத்து நீங்கள் நடத்துகிறீங்க ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கோ எதுக்காவது வந்துட்டு பணம் வருதுன்னா ₹1 செலவு பண்ண தேவையில்லை. உங்கள் டீம் எதில் கட்டியிருக்கிறாங்க அவங்கள கூட்டிகிட்டு நாங்களே போய் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி தரோம். நீங்கள் கட்டினவங்க எந்த பேப்பர் வச்சுருக்குறாங்களோ உண்மையான பேப்பர் இருக்குன்னா எடுத்துகிட்டு வர சொல்லு, அதுக்கான ஆவண செலவு எதுவுமே பண்ண தேவையில்லை, யாராக இருந்தாலும் வர சொல்லுன்னு சொல்கிறாரு. இதே தேசிங்கராஜாவையும் கூட்டிகிட்டு வந்து சென்னையில் தான் அவரை சந்திக்கிறோம். நீ யார்கிட்டப்பா கட்டியிருக்கிறேன்னு கேட்கும்போது அவர் பதிலே சொல்லலை. அப்போ தான் நான் அது பொய்யனே நம்புகிறேன். யார்கிட்ட கட்டியிருக்கிற வராரு, அவர் எப்படி வர்றாருன்னா யாராக இருக்குமோ தெரியலங்கிற மாதிரி வந்திருக்கிறாரு போல. வந்துட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நான் தரேன்னு சொல்லுவார், ஆனால் நீங்கள் யார்கிட்ட கட்டியிருக்கிறீங்க சொல்லுங்கண்ணா. அவர் சுந்தரராஜன் IAS சொல்கிறாரு இல்லையா, முன்னாள் IAS சொல்கிறாரு இல்லையா, நம்ம போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு ரிசர்வ் வங்கியில் போய் ரிலீஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறேன். யாருமே எந்த பதிலுமே சொல்லலை. அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆவணப்படுத்துகிறேன். நானும் சொல்கிறேன் வழக்கு கொடு, அதே தேசிங்கராஜா கிட்ட சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்க அம்மா அவங்க குழந்தைங்க எல்லாம் கதறாங்க. டெய்லி வீட்டுக்கு போய் அவங்களுக்கும் பிரச்சனை. எல்லார் வீட்லேயுமே பணம் வந்து கட்டினவங்க தினந்தோறும் அடிதடி பிரச்சனை எல்லார் வீட்லேயுமே. அதனால வழக்கு கூட எங்க பணம் கட்டுனீங்களோ எத்தனை தலைமை இருக்கிறீங்களோ உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி தேசிங்கராஜா இன்னொருத்தரை கட்டிருக்காரு. ஆமா, இப்ப தேசிங்கராஜாவும் ஏமாத்தப்பட்டிருக்காரா? தேசிங்கராஜாவும் ஏமாத்தப்பட்டிருக்கிறாரு. அவங்க அக்கா தம்பி தங்கை எல்லாத்தோட நகையை வாங்கி விற்று இப்போ ஆறுமுகம் தேசிங்கராஜா சொல்கிறேன் இல்லைங்களா, இவங்களுமே சொந்த உறவுகள்கிட்டயே எல்லாமே பல லட்ச ரூபாய் கடனை வாங்கி கடனை நீங்க இவர்கிட்ட ஏமாந்துருக்கீங்க, அவரு இதுக்கு மேல ஏமாந்துருக்காரு. ஆமா, இப்போ நாங்க என்ன கேட்கறோம்னா நீ யார்கிட்ட கட்டின, இல்லைன்னா நீ உள்ள போனா உன் மேல வழக்கு கொடுக்க. பாலாஜியில் வராரு, பாலாஜி தேசிங்கராஜாக்கு மேல வராரா? பாலாஜியும் தேசிங்கராஜாவோட அந்த சமநிலையில் இருக்கிறாங்க. இப்போ தேசிங்கராஜா தலைமை பயனாளிகளா? ரவிச்சந்திரன் கிட்ட தலைமை பயனாளிகளா? இவங்க பேர் தலைமை பயனாளிகள் அப்படின்றத தாண்டி மேலே இருந்தாங்க. வசூல் பண்ணி ரிசர்வ் வங்கி ஆவணத்தை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதுலேயுமே கென்னடி ரிசர்வ் வங்கி மேலாளர் கென்னடி கொடுத்த வழக்கை பற்றி தெரிஞ்ச பிறகுதான் நான் செய்தி வெளியிடவே நான் ஆரம்பித்தேன்.
ஆமாம், அவர் 2025 மே மாதம் சென்னை கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அது வரைக்கும் அது எல்லாருமே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. ரிசர்விங் உங்ககிட்ட சொன்னிச்சா, இதை நாங்கள் தரலன்னு சொன்னிச்சா, எங்ககிட்ட அப்படி கேள்வி கேட்பாங்க. பணத்தையும் வாங்கிக்குவாங்க. சரி, இது போலின்னா ரிசர்விங் வந்து சொல்லட்டுமே, இது போலின்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ ஆவணங்களை கொடுக்குறோம், குழுவில் போகுது, வாட்ஸ்அப்பில் போகுது. போலின்னு சொல்லிடுச்சே, இப்போ தானே சொல்லியிருக்கு, அதுக்கு முன்னாடி சொல்லலைல்ல. அப்போ இதில் என்ன இருக்கிறது? காவலர்கள், டிஎஸ்பி, வழக்கறிஞர், இது போல் இன்னும் கட்சி பிரமுகர் கூட இருக்கிறவங்க, கட்சிக்காரங்க எல்லாருமே இதில் பணம் கட்டியிருக்கிறாங்க, உண்மையாலுமே கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அது கட்டுனதுனால அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டிஎஸ்பி கென்னடி அவர்கள் வந்து புகார் கொடுத்துட்றாங்க. புகார் மேலே வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு ரெய்டு நடத்தப்படுது. அதில் வந்து இந்த சுவாமிநாதன், குடுமியான்மலை ரவிச்சந்திரன், தேசிங்க ராஜா, இங்கே காட்பாடி ஜெயராஜ், இவங்க பல பேர் கைது செய்யப்படுறாங்க. அப்புறம் டெய்சி ராணின்னு சொல்லி திண்டுக்கல்ல இவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. இவங்க கைது செய்யப்பட்ட பிறகு சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து பணம் கேட்டு தான் இந்த கைதியை நடத்தியிருக்காங்க, அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் சொல்லிட்டு இருக்கதா ஒரு தகவல் இருக்கு. இது பலமுறை சொல்கிறாங்க ஐயா. அவங்க வாய்க்கூசாமல் நமக்கு வழக்கறிஞர் வந்துட்டு நமக்கு அனுப்புறது எல்லாமே இவங்க உள்ளதான் இருக்கிறாங்க, பெயில் கூட எடுக்க முடியாதுங்கிறத நம்மளுக்கு அனுப்புகிறாங்களே. ஆனாலும் சிபிசிஐடி இத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, இதை நாங்கள் கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துக்கலை, அதனால் உள்ளே வச்சிருக்கிறாங்கன்னு தகவல் பரப்புகிறாங்க அவங்க டீம் மக்களுக்கு. அதே போல் இந்த பர்சன் எது நடந்தாலும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுது அதை. ஆமாம், எது நடந்தாலுமே. நான் வீடியோ போட்ட உடனே ஒருத்தன் என்ன சொல்கிறான், நான் 10 கோடி கேட்டு மிரட்டினேன், 10 கோடி கேட்டு மிரட்டினதுனால தான் வீடியோவே போட்டிருக்காரு அப்படின்னு இந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த ரமேஷ் கண்ணனா. ஆமாம், அந்த காணொலி நான் உங்களுக்கு பார்த்தேங்க ஐயா. ரமேஷ் கண்ணன் சொல்கிறான். அதாவது நம்ம ஒரு சம்பவம் நடைபெறுது, நீங்களும் சொல்கிறீங்க, நீங்கள் புகார் அளிக்கிறீங்க, அப்புறம் தகவல்கள் வந்து சமூக வலைதளங்களில் வருது, ஊடகங்கள் வருது. இதன் அடிப்படையில் ஒரு காணொலி வெளியிட்டு இவனும் இந்த மாதிரி ஃப்ராடுன்னு சொன்னால் நான் போட்ட வீடியோவே எனக்கு எதிராகவே அவருடைய நபருக்கு அனுப்பி பணம் கேட்டதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கான். அப்போ பணம் கேட்டதுனா அதுக்கான ஆதாரம் இருக்கணும்ல, நான் வந்து எத்தனை கோடி கேட்டேன் அப்படின்னு ஒரு ஆதாரம் இருக்கணும். அது கூச்சமே இல்லாமல் 10 கோடியே 2 கோடி அதுவும் சொன்ன மேட்டரே திருப்பி பேசி நீ என்ன என்னுடைய அறக்கட்டளை வேலை பார்த்தியா, நீ அறக்கட்டளை இருந்தியா, எனக்கு அறக்கட்டளுடைய எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மண்டையை கழுவி இன்னும் பல பேரை ஏமாத்துறதுக்கு இந்த கும்பல் வந்து தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது. அந்த ரமேஷ் கண்ணா நான் கேட்குறேன், உங்களை வந்து இந்த மக்கள் விழிப்புணர்வு அடையணுங்கிறதுக்காக தான் நான் வந்து காணொலி வெளியிடுங்க சொல்கிறேன், நான் செய்திகள் எல்லாம் வெளியிடுறேன். இப்போ நான் ரமேஷ் கண்ணனை நேரடியாக கேட்குறேன், அந்த 4-5 பேர் பேசின குரல் பதிவு போடுறாரு இல்லை, அந்த 4-5 பேர் யார், நீங்கள் எத்தனை பேர்த்துக்கிட்ட பணம் வாங்கினீங்க, அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் பணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஆதாரம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டா அல்லது கையில் பணம் கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரமா அவங்க வந்து அந்த பேப்பரில் அறிவிச்சாங்க இல்லைங்களா, பல முகங்களை போட்டு அத்தனை முகங்களோட காணொலி எடுத்து ரமேஷ் கண்ணகிட்ட நான் பணம் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம அதுக்கு உண்டான பதில் சொல்லலாம். ஏமாத்துறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு வர சொல்லியிருந்திருக்கான், சனிக்கிழமை நம்ம காணொலி வருது, ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு வர சொல்லுவேன், இரவோடு இரவா இன்னொரு குரல் பதிவு போடுறான், திங்கக்கிழமை வாங்கன்றான். திங்கக்கிழமை காலையில் கூப்பிட்டு கேட்டதுக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடுக்க, இன்னைக்கு இந்த 2 நாள் டைமும் முடிஞ்சிருச்சு, நாளையோட முடியுது. அதாவது நாட்களை நகர்த்தி கொண்டே இருப்பாங்களே ஒழிய ஒருபோதும் இந்த பணம் வராது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. உண்மை. இப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்தது, அவங்க குழு மக்கள்கிட்ட நிறைய பேர், நான் சொல்கிறேன் ரமேஷ் கண்ணனை மட்டும் இல்லை, நிறைய தலைமைகள் இப்படி வர சொல்கிறது, ரூம் வந்து அவங்களே தான் செலவு பண்ணோம். 40 பேர் எங்களுக்கும் நடந்து கொடுமை, எங்களுக்கு ஒசூரில் கூப்பிடுவாங்க, அந்த 40 தலைமைகளையும் கூப்பிட்டு அறையில் தங்க வைப்பாங்க, நீங்களே அறைக்கு செலவு பண்ணிக்கணும், நைட்டெல்லாம் பணம் வந்துடும், நாங்கள் எடுத்த பணம் கிஃப்ட் மணி கொடுத்துட்றோம், நீங்கள் வாங்கிட்டு போவீங்களான்னு சொல்லிட்டு 40 பேரும் அறையில் போய் அவங்கவுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் அவங்கவுங்க டீம் மக்கள் தங்கியிருப்போம், எங்கள் செலவை நாங்கள் தான் பண்ணிக்குவோம். இரவு பணம் வரும் வாங்கிட்டு போவாங்க, அடுத்த நாள் வரும் வாங்கிட்டு போவாங்க. 1 வாரம் செலவு பண்ண முடியுங்க ஐயா, அதுக்கு மேலே எங்களால் செலவு காசில் 1 வாரமா மணிக்கணக்கு தான் வைப்பாங்க, அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. மீதி வந்துட்டு நாங்கள் எங்களை வந்துட்டு பட்டன் ஃபோன் தான் பயன்படுத்தணும்னு சொல்லலை, எங்களை தவிர அத்தனை பேர்த்துக்குமே வாட்ஸ்அப் ஃபோனு, ஆண்ட்ராய்ட் ஃபோன் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தகவல் வெளியாச்சுன்னா உங்களுக்கு கொடுக்குற பணத்தை வந்து கணக்கு கேட்டு சிபிசிஐடி காவல்துறை வந்து பிடிச்சிக்குவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஃபோனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு சாதா ஃபோன் தான் பயன்படுத்த பயத்திலே வச்சுட்டு இருக்கிறாங்க. சாதா ஃபோன் தான் பயன்படுத்தணும், அதில் மெசேஜ் வரும், ஓடிபி வரும், நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம்.
இப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா இந்த காணொலி இப்போ உங்களாட்ட விழிப்புணர்வு காணொலி கொடுக்குறதோ, நான் பத்திரிக்கையாளர் சந்திப்பு வைக்கிறதோ, வழக்கு பற்றின தகவல் வாட்ஸ்அப்பில் வெளியிடலானாலும் அந்த மக்கள் அதை பார்க்க முடியாத அளவுக்கு பயன்படுத்தி அவங்கள வந்து வச்சுருக்காங்க. முன்னாடி தயார் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட யார்ட்டையும் வாட்ஸ்அப் செல் கிடையாது, சாதா ஃபோன் தான் இருக்குது. நியூஸ் எந்த நியூஸ் பார்க்க போகிறாங்க அவங்க அந்த மக்கள்? அப்போ இவங்க வந்துட்டாங்க, காவல்துறை கொண்டுகிட்டு வந்தோம், பணம் வந்து காவல்துறை பிடிச்சிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே சொல்லிடுவாங்க, கொண்டுகிட்டு வந்த பணம் காவல்துறை பிடிச்சிட்டாங்க, இனி எல்லாம் அமைதியாக வீட்டுக்கு போயிருங்க, ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் காவல்துறைக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு பேச வேண்டியது பேசிவிட்டு மீதி பணத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இப்போ அதுக்கு செலவு காவல்துறைக்கு வந்துட்டு அதை மீட்கிறதுக்கு நாங்கள் போக்குவரத்து செலவு திருப்பி இவங்ககிட்ட தான், அதே மக்கள்கிட்ட 5000 வீடு 10000 வீடு. இவங்களை பார்க்கும்போது வடிவேலு ஒரு படத்தில் ஒரு ஆட்டோ இருக்கும், வடிவேலும் மாதவனும் சேர்ந்து இவங்களுக்கு எப்போல்லாம் செலவுக்கு தேவைப்படுதோ அந்த ஆட்டோலேருந்து ஒன்று ஒன்றா கழட்டிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த கும்பல் தங்களுக்கு எப்போல்லாம் செலவுக்கு பணம் தேவைப்படுதோ அப்படிலாம் அந்த மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை உருவிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. கடனை வாங்கி, தெனை வட்டி வாங்கி, வார வட்டி வாங்கி, நம்ம ஏற்கனவே கட்டணத்தை மீட்டுருவோம், 1 மணி நேரத்தில் வருதுன்னு அப்படி பேசுவாங்க. பல்வேறு மக்களையும் சந்திக்கிறீங்க, ஒரு அரசியல் விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்துமே இத்தனை நாட்கள் ஆன ஒரு மாதம் 2 மாதம்னா பரவாயில்ல, இந்த காலகட்டத்தில் 1 லட்ச ரூபாய் நம்ம கொடுத்தா கூட அதை அந்த பணத்தை அப்படியே திருப்பி தரது கூட இன்றைக்கி ஆள் இல்லை. கைமாத்தா பணம் கொடுத்தா கூட அந்த பணத்தை முழுமையாக நமக்கு வருமானா அது கேள்விக்குறி தான். ரொம்ப தெரிஞ்ச நண்பர்கள் நம்ம அக்கா தங்கச்சிட்ட பணம் கொடுத்தா மட்டும் தான் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் சண்டையில் தான் போய் முடியும் பணத்தை திருப்பி கேட்டால். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 1 லட்சத்துக்கு 1 கோடி தருவாங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்படி நம்புனீங்க? முதல்ல அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசியல் தளத்துக்கே நான் வந்ததே அதுக்கப்புறம் தானுங்க ஐயா. ஆரம்பத்தில் அதுக்கெல்லாம் ஏமாந்துட்டு தான் அங்கே வர்றீங்க. ஆமாம், என்கிட்டயும் மக்கள் வந்து அறக்கட்டளையில் சேர்றதுக்கு முன்னாடியே பல இடத்துல பணம் கட்டி பாதிச்சவங்க தான் அதுக்கப்புறம் உண்மையை சொல்கிறாங்களே. இதை சொல்லி பணம் உங்களுடைய தனிப்பட்ட பணம் எவ்வளோ வச்சிருக்கீங்க? தனிப்பட்ட பணம் இதில் இதுக்காக ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம ஆரம்பத்திலே கட்டி. உங்கள் அறக்கட்டளை சார்ந்தவருடைய பணம் 70 லட்சம். அறக்கட்டளை சார்ந்தவங்களோடது வந்து 1.5 கோடி ரூபாய், அது தனி. அது இல்லாமல் ஒரு 30 லட்சம் ரூபாய் நான் தனிப்பட்ட முறையிலேயே அங்கங்கே கட்ட வேண்டிய பணம், சொந்த பணம். இப்போ இதெல்லாம் இதுக்கு உள்ள வரதுக்கு முன்னாடியே அது எப்படி நான் கட்டினேன், எப்படி நம்பினேன்னா மகளிர் குழுவுக்கு லோன் வாங்கி நம்ம கொடுப்பேன். இதே அரசை தான் நானும் குறை சொல்கிறேன், இன்றைக்கி குறை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து அரசியல் விழிப்புணர்வு இல்லை, தமிழ் தேசிய விழிப்புணர்வு இல்லை இதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு நலவாரியத்தில் வந்து கிடைக்கக்கூடிய உதவித்தொகை நான் வாங்கி கொடுக்குறேன். நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு நலவாரிய உதவித்தொகை இன்னைக்கு தான் ஆன்லைனில் போகுது. அன்னைக்கு வந்து நாங்கள் கையில் தான் வாங்கி கொடுக்கணும். இந்த கொடுமை கேளுங்க, அந்த இடத்துல வந்து ஒருத்தர் டெத் ஆனால் 17,000 ரூபாய் வரும். ஒரு கட்டுமான பணியாளர்களுக்கோ, ஒரு நெசவாளர்களுக்கோ, ஒரு விவசாயிக்கோ அந்தந்த வாரியத்தில் அந்த டைமில் அந்த 17,000க்கு விஓஓ கிட்ட போயிட்டு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உயிரோடு இருக்கிறவங்க கொண்டாந்து கொடுத்து பணம் வாங்கின கொடுமையும் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி நலவாரியம், இந்த குழுக்கள் பணம் வர்ற மாதிரி அது போல ஒரு ஃபாரின் ஃபண்டு வருது, அந்த ஃபண்டுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் தான் கேட்குறாங்க அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறாங்க. மகளிர் திட்டத்திலேயே என்ன பண்ணுறாங்க, மானிய லோனுன்னு பெருங்கடன் கொடுக்குறாங்க. 5 லட்சம் ரூபாயில் 3.5 லட்ச ரூபா மானிய லோன். அதை வாங்குறதுக்கே நாங்கள் என்ஜிஓ மூலம் 30,000 ரூபாய் வந்து ஆவண செலவுக்கு கையூட்டு கொடுக்கணும். பொதுவாக எல்லாத்துக்குமே கொடுத்தாதான் வந்துச்சு. இன்னைக்கு விழிப்புணர்வு வேற, அன்னைக்கு எதுவுமே ஆதாரம் கூட அது மாதிரி நம்பிடுறீங்க. அதை மாதிரி நம்பிட்டோம். இலவச வீடு கொடுக்குறாங்க மத்திய கவர்மெண்ட். சரி, ஒரு கட்டம் தாண்டது இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஓகே, ஒரு நம்ம வந்து நம்ம ஏமாத்திட்டோங்கிறத தாண்டி ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட ஓகே, 4 வருஷமும் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இருந்துச்சா? 4 வருஷம் எப்படி நம்ப வச்சாங்க? 4 வருஷமும் மட்டும் இல்லைங்க, 20 வருஷமா பல டிஎஸ்பி, வழக்கறிஞர், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க நம்ப வச்சு இப்போ வரைக்கும் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் கட்டிட்டு ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. 20 வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்க. 20 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இதே செயல்பாட்டில். அப்போ எல்லாம் கூப்பிட்டு சீட்டிங் சாம்பியன் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தா கூட பரவாயில்ல தமிழ்நாடு அரசு. இது மிகப்பெரிய ஒரு கொடுமை. எனக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நான் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டேன். இந்த பணம் வருது வரல, நான் உழைச்சி கூட இதுக்கு மேலே மக்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம், எங்களோட மக்களுக்கு. ஆனால் இதை விட அதிகமாக ஏமாந்துருக்காங்க. ஒருத்தர் 5 கோடி 10 கோடி 50 கோடிலாம் ஏமாந்துருக்குறாங்க. பல பேரோட பணத்தை வாழ்க்கையே இல்லாமல் போயிட்டுருக்கு. அவங்க மீண்டும் மீண்டும் அவ்வளோ ஏமாந்ததுனால இந்த செய்திகள், குறிப்பாக உங்களுடைய செய்திகள் வெளியில் வந்த வாட்டி இந்த பணம் வருமா வராதா அப்படின்ற வேதனையில் மன உளைச்சல் வராது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த பணம் பல கோடி பல லட்சம் வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு நிறைய பேர் கட்டினாங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு வந்து வெளியிலையும் வர முடியல. போய் கேஸ் கொடுத்தா பணம் வந்துடும் வராமல். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து ஹிஜாப் ஊழல்,
ஆருத்ரா ஊழல் மோசடி, அப்புறம் நியோமாக்ஸ் மோசடி, மைவி3 ஆட்ஸ் மோசடி, இப்படி பல மோசடிகள் நிகழ்ந்திருக்கு. இப்போ கூட இந்த தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு, பலகார சீட்டு, அப்படி பல சீட்டுகளை வந்து ஏமாற்றக்கூடிய பேர்கள் இருக்காங்க. இதில் எதுலேயுமே ரெக்கவரி ஆனதாக சரித்திரமே கிடையாது. அது கூட ஓராண்டு தீபாவளி சீட்டுன்னா இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க, ஓராண்டோட ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட யாரும் பணம் கட்டுறதில்ல. இது தொடர்ந்து இப்போ வரையிலும் ஏமாற்றிட்டு இருக்காங்க ஐயா. இப்போ வரைக்கும் ஏமாத்துறாங்க. வழக்கு கொடுத்து உள்ளே போயிருக்கிறாங்களே இத்தனை பேரும் நாங்கள் இது இருக்குது நாங்கள் கொடுக்குறோன்னு ஒருத்தருமே வந்துட்டு வெளியிடலை இது வரைக்கும். ஆனாலும் இந்த ரமேஷ் கண்ணன் போன்றவங்க இதுக்காக வந்து இன்னும் இந்த ரமேஷ் கண்ணன் போன்றவரை நம்புறாங்களே மக்கள். அவரெல்லாம் நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கோம், அவர் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் வந்து எனக்கு கணவர் இல்லை, ரமேஷ் கண்ணன் தான் எனக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு சில பேர் வந்து அவருக்கு ஆதரவாக போடுறாங்க. அந்த பணம் எந்த பணம்? இன்னும் பலாயிரம் பேர் ஏழை எளிய மக்களோட வயிற்றில் அடித்த பணத்தை 4 பேர்த்துக்கு கொடுத்து உதவிட்டா போதுமா? எங்கேருந்து வந்துச்சு அந்த பணம்? நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டியா? 1000 பேர்த்திட்ட பணம் வசூல் பண்ணுறீங்க. 1000 பேர்த்து பணத்தை வச்சு 10 பேர்த்துக்கு நீ இலவசம் கொடுக்குற கண் துடைப்புக்காக. அப்போ மற்ற அந்த 1000 பேர்த்தோட நிலைமை இன்றைக்கும் அந்த 1000 பேர்த்திட்ட வசூல் பண்ணி தானே இன்னொருத்தருக்கு கொடுக்குற. வசூல் பண்ணி உனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே என்னென்னா ஊருக்குள்ளே வந்து கல்வியாளர்கள், கல்வி தந்தை, கல்வி வள்ளல், 2ஆம் அன்னை தெரசா, இந்த புதிய குடும்பியான்மலை ரவிச்சந்திரன்லாம் 2ஆம் அன்னை தெரசானே வந்து ஆண் அன்னை தெரசான்னு போஸ்ட் அடிச்சு விட்றாங்க. இந்த ரமேஷ் கண்ணனுக்கு வந்து அவர் வந்து 2 ஊரையே தத்தெடுத்திருக்காரு, 2 பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்திருக்காருன்றாங்க. தத்தெடுத்து கூட நடத்தலாங்க ஐயா. ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் கேட்டு நில்லுங்க, டொனேஷன் வாங்குங்க, நீங்கள் வந்து தத்தெடுத்து நடத்துங்க. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி ஏமாற்றி வசூல் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏமாற்று பேர் வழியாகவே தானே இருக்கிறீங்க. அதுவே மக்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ அந்த முகத்தை மூடுறதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்தேன், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன், நான் முகாம் போட்டேன், ஒரு 5-6 பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 1000 பேர்ல 990 பேரை ஏமாற்றி 10 பேருக்கு நல்லது பண்ணி நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பேச வைக்கிறது. அந்த 10 பேர்த்த மட்டும் பேச வைக்கிறது. ஆனால் அந்த 900 பேர் கண்ணீர் வெடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்களா? அவங்க நிலைமை 150 கோடி வசூல் பண்ணுறீங்கன்னா 5 கோடிக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்க முடியாதா? 5 கோடிக்கு உண்டான நிதி உதவி தர முடியாதா? 150 கோடி நீங்கள் வசூல் பண்ணுறீங்க. அப்போ 5 கோடிக்கு செஞ்சுட்டு மீதியெல்லாம் நீங்கள் தானே பயன்படுத்துகிறீங்க. உங்களுடைய தலைமை யார் அல்லது நீங்கள் தான் தலைமையா? முதல்ல முடிவு கொண்டு வாங்குது வெளியே. நான் என்ன சொல்கிறேன்னா, காவல்துறையாக இருக்கட்டும், சிபிசிஐடியாக நான் கேட்டுக்கிறேன். இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? இந்த வழக்கு கொடுக்க போனால் வழக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் ஒரு 5 லட்சத்துக்குள்ள ஒருத்தர் ஏமாத்திருந்தாதாம்மா இந்த காவல் நிலையத்தில் வழக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சரி, அதுக்கு மேலே ஏமாற்றப்பட்டா எங்கே கொடுக்கணும்? அந்த துறையை தேடி போகிறோம் அப்படின்னா பொருளாதார குற்றப்பிரிவு ஒரு இடத்துல ஆவணங்கள் நீங்கள் கொடுத்தது 3 கோடிக்கு கையில் வச்சுட்டு இருந்தா தான் அந்த இடத்துல வழக்கே எடுப்பாங்கன்றாங்க. ஆவணங்கள் இல்லைங்க, கையில் கொடுத்து ஏமாந்துட்டங்க, கூப்பிட்டாது விசாரிங்க. ஒரு திருப்திக்கு நாங்கள் ஒரு ஆவணம் எப்படி இருக்கும்? அவன் தான் கோவணமாக கூட கலந்து போயிட்டான், அப்படி ஆவணம் எப்படி இருக்கும்? அந்த ஒரு நிலையில் அவங்க எங்கே கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? நாங்கள் ஒருத்தர் எங்கே பாதிச்சிட்டோம், ஆவணம் எதுவும் இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நாங்கள் தான் சாட்சி, அப்போ அவங்களை கூப்பிட்டு இது வருமா வராதான்னு சொல்லி நீங்கள் விசாரிங்கன்னா கூட அதுக்கு கூட அவங்களை கூப்பிட்டு விசாரிக்க கூட நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் ஒரு போராளி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் வந்துட்டு போராட்ட தளத்தில் இருக்கிறதுனால சிபிசிஐடி உளவுத்துறை மூலமாக ஹெல்ப் கேட்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு தான் அதுக்குரிய இடத்த அவங்க தேடி இங்கே இவங்க வழக்கு எடுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கொடுத்த பிறகு தான் அந்த வழக்கு எடுத்தாங்க. அப்போ நம்ம ஒரு போராளியாக நான் வந்ததுனால தான் இந்த வழக்கை கூட பதிவு பண்ண முடியுது. இல்லைனா இந்த வழக்கு கூட பதிவு பண்ண முடியாது. இன்னொரு கொடுமை, ஏமாறுனா கூட 5 கோடிக்கு மேலே ஏமாந்துக்குவாங்க, அப்படின்னா எங்கிட்ட வாங்கன்றாங்க. ஆவணம் இருக்கணும். 5 லட்சத்துக்குள்ள எப்படி ஆவணத்தோட ஏமாத்துவான் இல்லைங்கய்யா. 5 லட்சத்துக்குள்ளனா அந்த நபர் ஏமாற்றப்பட்ட நபரோட எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய காவல்துறையில் நம்ம வழக்கு கொடுக்கலாம். 5 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட தான் கொண்டு போய் அந்த வழக்கை பதிவு பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஏமாந்துருக்கிறீங்க அப்படின்னா மத்திய குற்றப்பிரிவு, பொருளாதார குற்றப்பிரிவு போகணும். அங்கே கொண்டு போயிட்டு நம்ம வழக்கு கொடுக்குறோம், அவன் அழகாக வந்து உயர்நீதிமன்றத்தில் நான் பார்த்துக்கிறேன்னு நேரில் கூட வரல ஆஜராகிறதுக்கு. உயர்நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன்னு வந்துட்டு அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு வக்கீலை கூட்டிகிட்டு வந்து அனுப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ பணமும் நாங்கள் ஏமாந்துட்டு அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, உயர்நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன்னு கொண்டு போயிட்டு எங்கள் மேலேயே வழக்கை திணிச்சு விடுறாங்க. இவங்க பணம் கேட்டு மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி என்பவன் வந்து எங்கள் மீது வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் ஸ்டேஷனுக்கு போகிறதில்ல, அவங்களுடைய காவல்துறையில் போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு துப்பில்லை. ஆனால் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு அவங்களுடைய வழக்கறிஞரை வச்சு பணம் கொடுத்து இவங்க கொலை மிரட்டல் விடுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மீது வழக்கை திருப்பி விட்டு அது ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க, சம்மன் எங்களுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஸ்டேஷன் காவல் நிலையம் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை எங்கள் மேலே அப்படின்னா இது இவன் தான் ஏமாத்தினவன், இது பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க தான் அவங்க விசாரணையில் வந்துட்டு நடவடிக்கை எடுக்காமல் எங்கள் மேலே விடுறாங்கன்னா காவல்துறை மேலே அவமதிப்பு வழக்கு போடுறாங்க. அப்போ எப்படி ஒரு சாதாரண மக்கள் எப்படி இந்த வழக்கை கொடுத்து பேஸ் பண்ணுவாங்க? பணத்தை இழந்தாச்சு, மேற்கொண்டு எங்கள் மேலேயே போடுற வழக்குக்கு நாங்கள் அலைய முடியுமா? பணத்தையும் இழந்துட்டு அலைய முடியாமல் உட்காடுறாங்க. அடுத்தது இவங்க முடிச்சிட்டாங்க, அடுத்த ஊருக்கு போய் அடுத்த மக்களை பல்வேறு விதத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த ஏமாற்று பேர் வழிகளை தயவு செஞ்சு அந்தந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையம் பிடிச்சு நடவடிக்கை எடுத்து சொத்துக்களை பறிமுதல் செய்து மக்கள் வந்து இவங்ககிட்ட பாதிக்காத அளவுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். நீதிமன்றத்துக்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறோம். 20 ஆண்டுகள் ஒருத்தங்க ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக ஏமாத்துதுன்னா ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாத்துறவன் இருப்பான். அப்போ மக்களுடைய அறியாமையும் மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாமையும் தான் ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவனுடைய ஆசையை தூண்டிவிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சதுரங்க வேட்டை படத்தில் வரும். நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே இந்த மாதிரியான ஸ்கேம் குறித்த படங்கள் வந்ததில்லை. ஆனால் சதுரங்க வேட்டை போன்ற படங்கள் வந்து எவ்வளோ பெரிய மோசடி நடக்குது, மண்ணுளி பாம்பு மோசடி, இருடிய மோசடி, கோபுர கலச மோசடி, இப்படி பல்வேறு மோசடி குறித்த ஒரு வெளிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று, கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் பல்வேறு வழக்குகளும் சான்றா இருக்கு. அப்படி இருந்தும் கூட மக்கள் இன்னும் இப்போ நீங்கள் வந்து ஒரு அறக்கட்டளை பேரை பயன்படுத்தி ரிசர்வ் பேங்க் பேரை பயன்படுத்தி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. நீங்கள் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு அதன் மீதான புகார் கொடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறீங்க. அது குறித்து நான் காணொலி வெளியிடுறேன். ஆனால் மீண்டும் இந்த பணம் வரும்னு நம்பி இன்னும் அவர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டு ஏமாறுறாங்கல்ல, இவங்களுக்கு நம்ம வந்து எந்த அரசு திருத்த முடியும்? அவங்கள இவங்களை திருத்த முடியாதுங்க ஐயா. ஏன்னு கேட்குறீங்களா? நான் அரசியல் விழிப்புணர்வு கொண்டு நான் சொல்கிறேன். ஓட்டு போட்டு இத்தனை இலவசம் கொடுக்குறேன்னு இதே மோடி அறிக்கை விட்டார், 15 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு பல்வேறு இலவசத்தை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நாட்டில் பல்வேறு திட்டங்களை ஏமாத்துறாங்க. மழுங்கலை, நீ எப்படி வாழ முடியும்? நாங்கள் வந்து குடமுழு கூட நடத்துகிறோம். ஏமாத்துறவனை ஏற்று கேள்வி கேட்கக்கூடிய திறனும் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்த்துக்க. ஒன்று யோசிக்கலாம், ஏமாத்தினா சரி அவன் ஏமாத்தான் செய்வான்யா அப்படிங்கிற மாதிரியான ஏமாத்துறவங்களுக்கு அரசோ அரசியல்வாதிகளோ ஆதரவு கொடுக்க போய் தானே மக்கள் அவன் ஏமாத்திட்டு இருக்கிறான். ஏமாந்தவங்களை விட்டுருவோம் நம்ம, அவங்க அறியாம எல்லாமே. நான் என்ன ஒன்று கேட்டுக்கிறேன்னா, எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு தெரியுது. நீங்கள் இன்னைக்கு வந்து நம்மளுடைய சீமான் ஐயாவோட அந்த ஆளுமையில் சட்டத்துறைன்னு இருக்குது, எல்லா பக்கமும் விசாரிச்சிங்கன்னா கூட இவன் ஏமாத்துறான். உங்களையே 10 கோடி கேட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் காணொலி வெளியிடுறான் அப்படின்னா, நீங்கள் பேசனத்துக்காக விழிப்புணர்வு கொடுத்ததுக்காக 10 கோடி ரூபாய் அவர் கேட்டார். 2 பேர் சாட்சி சொல்ல ஆள் இருக்குன்னா நீ சாட்சி ஆளுக்களை வச்சுக்கிட்டு தானே நீ மிரட்டுற. அப்போ ஒரு சாட்டை உங்களுக்கு ஒரு அரசியல் தளத்தில் உலகத் தமிழர்கள் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு ஆளுமை நீங்கள் வெளியிடும்போது உங்கள் மேலே அவதூறு பரப்பி அந்த மக்களை நம்ப வைக்கும் போது எல்லா மக்களும் உங்ககிட்ட பேச முடியாது. வாதத்தில் தோற்பவன் அவதூறு கையெழுத்துப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எதை எடுத்து கேள்வி காட்டாலும் நீ பணம் வாங்கிட்ட, நீ பணத்துக்காக பேசுற அப்படிங்கும்போது நம்ம வாதம் தோத்து போறதா அவன் நினைச்சுக்கிறான். அப்போ அந்த காணொலி அவங்க மக்களுக்கு தான் வெளியிடுவாங்க, சரிங்களா? அவங்க கிட்ட பரப்புவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ சாட்டை வந்து இப்படி ஆயிட்டாரா, ரமேஷ் கண்ணன் நல்லவர், கடைசியா இதெல்லாம் பணம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாட்டை அந்த பணத்தை வாங்கறதுக்காக ஒரு காணொலி வெளியிட்டு பயன்படுத்துறாங்களா? அப்ப நாம் தமிழர் கட்சி இப்படித்தான் இருக்குமா? நாம் தமிழர் ஆட்சி அமைச்சாக்க சரிங்களா, இந்த மாதிரி திருடனுங்களை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்காங்க. இப்ப நாங்க அதையும் நாங்க உங்ககிட்ட நாம் தமிழர் ஆட்சி வேண்டும், எங்களுக்கு நாம் தமிழர் ஆட்சி அமைச்ச உடனே உங்க பேரையும் வச்சு இந்த திருட்டு மீண்டும் கொண்டு போகாத அளவுக்கு தற்போதே விழித்துக் கொள்வோம் அப்படின்றதான் என்னோட நோக்கமே. சரிங்கம்மா, நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. ஒரு பெரிய விழிப்புணர்வாக அமையும் நினைக்கிறேன். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி